ஹிமாலயன் 450 ஃபஸ்ட்டு புக் பண்ணும்போது நிறைய விஷயம் நடந்தது. ஃபஸ்ட்டு நான் வந்து 350 தான் புக் பண்ணியிருந்தேன் கிளாசிக்கு. சரி ஓகே நம்ம பண்ணுறோம், இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து ஹிமாலயன் 450ல் வந்து என்ன கொட்டேஷன் அது இதுன்னு கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஓகே நம்ம இதிலே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஹன்லே பிளாக்கு சூஸ் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு புக்கிங்கில் வந்து இந்த கஸ்டமைசேஷன் பற்றி எனக்கு தெரியாது. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, புக்கிங்கில் வந்து 5000 மட்டும் பே பண்ணிவிட்டு புக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த டியூப்லெஸ் வீல் இதெல்லாம் வந்து நம்ம புக் பண்ணும்போதே வந்து பண்ணால் கஸ்டமைஸ் பண்ணால் அதில் வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாகும். உங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்து அங்கே மேனுஃபேக்சர் ஆகி வரும்போதே வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதெல்லாம் போட்டு அனுப்புவாங்க. அது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணும்போது 20,000 அளவுக்கு நம்ம பே பண்ணோம். அது வந்து நான் ரீஃபண்டபிள் தான் சொன்னாங்க. அதில் நான் என்ன ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வீல், அதாவது டியூப்லெஸ் ஸ்போக்கு வீல். இந்த டியூப்லெஸ் ஸ்போக் வீல் வந்து கம்பெனிலேருந்து நம்ம வாங்கும்போது வராது. அதாவது நம்ம வாங்கும்போது வெறும் டயர் மட்டும்தான் வந்து டியூப்லெஸ் டயரில் வரும். பட் அந்த வீல் வந்து ஸ்போக் வீல் வந்து டியூப்லெஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கஸ்டமைசேஷன் பண்ணும்போது அதிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த வீலே வந்து நம்ம அங்கேருந்து வரும்போது வந்து கஸ்டமைசேஷன் மூலமாக டியூப்லெஸ் ஸ்போக் வீலாக வந்துடும். அது வந்து நம்மளுக்கு 15,000 கிட்ட வருது, 16,000 வருது. இதே நம்ம வந்ததுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் போய்ட்டு நீங்கள் மாற்றுறீங்கன்னா அந்த 2 வீலுமே நம்மளுக்கு திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அந்த புது வீல் போடும்போது அது வந்து ஒரு 37,000 கிட்ட வருது அந்த அமௌண்ட்டு. அப்புறம் நான் என்ன ஆட் பண்ணேன்னா, விங்மேன் ஆட் பண்ணேன். வரும்போதே வந்துட்டு கம்பெனி கஸ்டமைசேஷன்லேயே ஆட் பண்ண சொல்லிட்டேன் விங்மேனும். அதனால் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்குது. அது எங்கே போனாலும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம், எங்கே போனாலும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நான் அதேமாரி நம்ம மொபைல்லே வந்து அது கனெக்டிவிட்டி இருக்குது. வண்டி எங்கே இருக்குது, என்ன வண்டி ஸ்டார்டிங்கில் இருக்கா, ஆஃபில் இருக்கா, இன்னும் வந்து ஆன் ஆஃப் நோட்டிஃபிகேஷனு, ஜிபிஎஸ் மூலமாக எங்கே வண்டி இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், அந்த ட்ரிப் மீட்டர்லேருந்து எல்லாமே வந்து அக்யூரேட்டாக வந்துடும். புக்கிங்கில் நான் 4th April 2026 புக் பண்ணேன். புக் பண்ணும்போது அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அது மூலமாக வந்து ஆப்பில் வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ராயல் என்ஃபீல்டு ஆப் மூலமாக வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம். அப்படி ட்ராக் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் வந்து ஆர்டர்ஸில் போனீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது, என்ன டீட்டெயில் எல்லாமே வந்துடும், என்னென்ன ஸ்டேஜில் இருக்குன்ற டீட்டெயில் வந்துடும். அப்போ அதை வந்து பார்க்கும்போது எனக்கு டென்டேட்டிவ் டெலிவரி வந்து 30th April காட்டுச்சு ஃபஸ்ட்டு. அது வந்து 23rd April வரைக்கும் எனக்கு 30th April தான் காட்டுச்சு. ஓகே அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணேன். அப்புறம் 23rd அப்புறம் என்னாச்சு, அது 14th May மாறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு பார்த்தீங்கன்னா 21st May காட்டுச்சு. ஓகே அது இன்னும் டைம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணும்போது அப்புறம் சடனாக வந்து திரும்ப 1st May காட்டுச்சு. வண்டி வந்து டிஸ்பேட்ச்னு வந்துடுது. ஓகே இதுக்கு வண்டி டிஸ்பேட்ச் ஆகிடுது, இதுக்கப்புறம் எல்லாம் பேப்பர் ஒர்க் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு சரி ஓகேன்ட்டு பார்த்தா அடுத்த மறுநாளே வந்து 30th April காட்டுச்சு. வண்டி வந்து டீலர்கிட்ட என் ரூட்னு வந்துடுது, என் ரூட் டு டீலர்ஷிப்னு வந்துடுது. ஓகே இதுக்கப்புறம் பேப்பர் ஒர்க் தான் அப்படின்ட்டு ரெடி ஷோரூம் போனேன். பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அன்றைக்கே எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு என்னென்ன ஆட் ஆன் பண்ணுறதுன்னு மட்டும் நம்ம அவங்ககிட்ட சொன்னோம். ஆட் ஆனில் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் கார்டு, அப்புறம் விண்ட்ஷீல்டு, அட்வென்ச்சர் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் அந்த க்ரில்லு, லைட் க்ரில்லுக்கு இந்த ஹெட்லைட் க்ரில்லு, அதுக்கப்புறம் கியர் லெவர் சொல்லியிருந்தேன். இது மட்டும் நம்ம ஆட் பண்ணுறது. இது நம்ம ஏற்கனவே வந்து டியூப்லெஸ் வீலு, விங்மேனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைடு ஷுவர், அதாவது எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வந்து 7 இயர்ஸுக்கு நம்ம இது பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு 7,300 சம்திங் வந்தது. அதுவுமே நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். 30th April வந்து நான் பேப்பர் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். அப்புறம் அன்றைக்கே எனக்கு வந்து சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர்லாம் வந்து அந்த ஆப் மூலமாக எனக்கு தெரிஞ்சுது. அதை வச்சு நம்ம விங்மேனே நான் வந்து பார்த்துட்டேன். அதுவே இதில் வந்து கனெக்ட் ஆகிடுது. நம்ம விங்மேன் வந்து வண்டியில் வந்ததுனால எனக்கு வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிடுது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே எனக்கு வந்து வண்டி எங்கே இருக்குது, ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கிறது கூட எனக்கு கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சுது. அது ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதேமாதிரி சர்வீஸ் சென்டர் ஷோரூம்லேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போனது வந்தது எல்லாமே வந்து அந்த விங்மேன்லேயே நம்ம ட்ராக் பண்ணியிருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெலிவரி எடுத்துட்டோம். டெலிவரி எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் அந்த ஓடோமீட்ரு ஓடலை. ஓடோமீட்டரில் பார்த்திங்கன்னா அந்த கிலோமீட்டர் பர் ஹவர் 0லே இருக்குது, கிலோமீட்டரும் ஏறலை. அதுக்கப்புறம் ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணி அவங்க டெலிவரி பண்ணவங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் எடுத்துன்னு வாங்க சார் அப்படின்னாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா
அதில் ஏதோ லூஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல் ஓடோமீட்டர் ஓடாமல் இருக்குது. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், ஓடோமீட்டர் வந்து நம்ம புது வண்டி எடுத்தால் வந்து அதிகமாக கிலோமீட்டர் ஓடினா ஓனர்ஸ் கேட்பாங்கன்னுட்டு இதை லூஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு அதுமாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஷோரூமில் எடுத்துன்னு போய் போட்டோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு ஓடோமீட்டர் அதுக்கப்புறம் தான் ஓட ஆரம்பிச்சிது. ஓகே, அவங்க எதோ பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. சரி ஓகே பரவாயில்லன்ட்டு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு டெலிவரி பண்ணி முடிச்சாச்சு. ஓரளவுக்கு இந்த புக்கிங்லேருந்து டெலிவரி வரைக்கும் ஓகே தான். பட் ஆனால் வந்து இன்னும் கஸ்டமருக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லணும் போல தோணுது. கஸ்டமைசேஷன் பற்றியோ என்னென்ன ஆட் பண்ணலாம், என்னென்ன பண்ணணுன்றதை எனக்கு முன்னாடியே சொல்லலை. ஏன்னா நான் வந்து புக் பண்ணும்போது வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணால் தான் அதுலேருந்து வரும் போகுன்றதுலாம் தெரியாது. அதுக்கப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணும்போது தான் இதெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடியே பண்ணியிருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் அதை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப இதை இப்போ புக் பண்ணது இதெல்லாம் கொஞ்சம் டைம் வேஸ்ட்டுன்னு வச்சுங்களேன். மற்றபடி ஓகே தான், நல்லதாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து பைக்குடைய மாடிஃபிகேஷன் வீடியோ நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.